ஒரு சின்ன ஸ்டோரி. ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில வராரு. ஒரு வேன் மோதி இறந்துடுறாரு. 2வது நாளும் வீட்டை விட்டு வெளியில வராரு. அப்பயும் அதே வேன் மோதி இறந்துடுறாரு. 3வது நாளும் வீட்டை விட்டு வெளியில வராரு. கரெக்டா அதே டைம் வேன் மோதி இறந்துடுறாரு. ஆனா 4வது தாட்டி அவர் வெளியில வரதுக்கு முன்னாடி தெளிவா யோசிக்கிறாரு, நம்ம எதனால இறந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அவரு ஃபோக்கஸ்டா வெளியில வந்து பார்க்கக்குள்ளதான் தெரியுது, கரெக்டா அவர் வீட்டை விட்டு வெளியில வரக்குள்ள வாட்ச் பார்க்கறாரு. அந்த டைம் பார்க்கக்குள்ள அவர் வேன் மோதி இறந்துடுறாரு. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு 5வது தாட்டி எதுவுமே இல்லாம கரெக்டா வெளியில வந்து சக்சஸ் ஆகிறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்ம வீட்டுல எத்தனை தாட்டி போன் யூஸ் பண்ணாம அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்கோம், இல்ல டிவி பார்க்காம எவ்வளவு நாள் சாப்பிட்டுருக்கோம், கார் ஓட்டக்குள்ள எதையுமே நினைக்காம எப்ப கார் ஓட்டிருக்கோம். அதை விடுங்க, காலையில பல் விளக்கக்குள்ளேயும் குளிக்கக்குள்ளேயும் எதையுமே நினைக்காம எப்ப நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ எய்தர் நம்ம பாஸ்ட்ல இருப்போம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருப்போம். கண்டிப்பா நம்ம பிரசன்ட்ல இருந்ததே கிடையாது. நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஈவன் நீங்க பார்க்காத ஒரு நியூ வெர்ஷன் உங்களையே பார்ப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல ஒரு ஆள், அவர் வேற யாரும் இல்லை, நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் ஆகாம பார்த்துங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டெத்.